friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை பற்றினாக்கா மகாபாரத்தை பற்றி தான். மகாபாரத்தில் வந்த துரோணாச்சாரியாரை பற்றி தான். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் த மைட்டி துரோணா. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். யார் இந்த துரோணா? நம்ம பாண்டவர்கள் அப்புறம் கௌரவர்கள், இந்த ரெண்டு பேருடைய குரு தான் இந்த துரோணாச்சாரியார். ஸோ இந்த துரோணாச்சாரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, பார்ப்போம். நம்மளுடைய இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வயசு ஒரு 10-15 வயசு இருக்கும். அந்த டைமில் ஒரு 8லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கும். ஸோ இவங்களுக்கு யார் முத பாடம் சொல்லி கொடுக்குறாருனாக்கா கிரீப்பா தான் பாடம் சொல்லி தராரு. யாருனாக்கா கிரீப்பா குரு வம்சாவளியோட ஒரு முக்கியமான ஒருத்தர். என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன போன்ற வேதங்கள், அப்புறம் சயின்ஸ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கிரீப்பர் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வராரு. அவங்களும் ஒரு அளவுக்கு படித்து கற்று வராங்க. ஆனால் பீஷ்மருக்கு மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு, நம்ம பேர பசங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் வேணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. அப்போது இந்த எண்ணம் பீஷ்மருக்கு மனசில் ஓடிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் நம்ம பாண்டவர்களும் நம்ம கௌரவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. என்ன விளையாண்டுருக்காங்க? பந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு காடு பக்கமாக, ஒரு வனம் பக்கமாக பந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது பீமன் துரியோதனன் பந்தை பாஸ் பண்ணி விளையாடவும் அந்த பந்து அவங்ககிட்ட தப்பி போயிட்டு ஒரு வறண்ட கிணத்துல போய் விழுந்துருது. வறண்ட கிணத்துல போய் விழுந்து அந்த பசங்களாம் அந்த கிணத்துல பார்க்குறாங்க. அந்த கிணறு ரொம்ப ஆழமான ஒரு கிணறு. எப்படா அந்த பந்தை எடுக்கிறதுன்ட்டு நம்ம பாண்டவர்களும் கௌரவர்களும் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த நேரத்தில் அந்த பகுதியாக ஒரு பிராமணன் அங்கேயே நடந்து வந்திருக்காரு. அப்போ இந்த பசங்களாம் அந்த பிராமணன் நோக்கி பார்த்துருக்காங்க. அந்த பிராமணன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தா அப்படின்னாக்கா, நல்லா வளர்த்தி வாட்டா சாட்டமான உடம்பு, நிறைச்ச முடி, நிறைச்ச தாடி, கண்ணில் அப்படியே டீ குழம்பு பறக்கிறாமே அப்படியாப்பட்ட ஞானம். பிராமணர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பூணல் போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட பரசுராமர் மாரி அமைதியும் வேதம் படித்த அந்த தேஜஸும் அதே சமயத்தில் பயங்கரமான ஆற்றலும் அவர்கிட்ட தெரிஞ்சது. அவரை பார்த்தோன்னே இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ஜெருக்காகி கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்போ இந்த பிராமணன் கிட்ட வராரு. இந்த பசங்கள்கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்கள் பந்து விளையாண்டுட்டு இருந்தோம், எங்கள் பந்து போய் கிணத்துல விழுந்துருச்சு, அந்த பந்தை எப்படியாச்சும் எங்களுக்கு மீட்டி கொடுங்க அப்படின்ட்டு இந்த பசங்க இந்த பிராமணன்ட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பிராமணன் சொல்கிறாரு, சரி நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு. ரொம்ப தேஜஸான ஒரு பிராமணன் தான், ஆனால் ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு பிராமணன், கிழிஞ்ச சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு பிராமணன். இவங்களும் சொல்கிறாங்க, சரி நீங்கள் எங்களுக்கு இந்த பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருந்த ஒரு காப்பை கழட்டி அந்த கிணத்துல போடுறாரு. அப்புறம் போட்ட பிறகு அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருந்து ஒரு புல்லை பிடுங்கி எடுக்கிறார். பிடுங்கி எடுத்து அந்த புல்லை பார்த்து அந்த புல்லுக்கு மந்திர சக்தியை கொடுத்து அந்த புல்லை ஆயுதமாக மாற்றி, அது ஒரு புல்லு தான், ஆனால் அந்த புல்லுக்கு மந்திர சக்தியை கொடுத்து கிணத்துல விட்டு அடிக்கிறாரு. அந்த கிணத்துல டைரெக்டாக போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற பந்தில் போய் குத்துது. அது கட்டையால் செஞ்ச ஒரு பந்து. 2வது புல் எடுக்கிறாரு, மந்திர ஜபம் பண்ணுறாரு, வீசுறாரு. அந்த 1வது முள் குத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த 1வது முள் முகத்துக்கு கீழே பின்பக்கத்துக்கு மேலே அந்த 2வது முள் குத்திச்சு. இப்படி 3வது முள், 4வது புல், 5வது புல்லுன்னு அந்த முட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயினாக மாறிச்சு. அது சாதாரண ஒரு புல்லுங்க, ஆனால் அந்த புல்லு முள்ளாக மாறி அந்த பந்தில் போய் குத்திக்கிட்டோன்னே கீழே பந்து இருக்குது. அந்த பந்துக்கு மேலே முள்ளாக மாறின புட்கள் தான் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அந்த என்ன செய்கிறாரு, அந்த பிராமணன் அந்த செயின் மூலம் அப்படியே அந்த பந்தை மேலே கொண்டு வராரு. மேலே கொண்டு அந்த பந்தை எடுத்து இந்த அப்படின்னு கொடுத்துட்டாரு. அடுத்தது பக்கத்தில் இருந்து ஒரு பையன்கிட்ட அம்பை கேட்குறாரு. அப்பா, பாண்டவர்கள் தான், நம்ம பாண்டவர்கள் நம்ம கௌரவர்கள் தான், அவங்ககிட்ட கேட்குறாரு, அப்பா ஒரு உன்னோட அம்பையும் உன்னுடைய ஏரோவையும் கொஞ்சம் நேரம் போரோ பண்ணுது. அப்புறம் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறாரு. எடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு மந்திரத்தை படித்து அந்த அம்பை என்ன பண்ணுறாரு, கிணத்துக்குள்ளே விடுறாரு. அந்த அம்பு என்ன பண்ணது, அவருடைய வில்லுலேருந்து விருட்டுன்னு கிளம்பி கிணத்துக்குள்ளே பூந்து கிணத்துல இருந்து அவருடைய காப்புக்குள்ளே புகுந்து அந்த காப்பை தூக்கிக்கிட்டு மேலே வரும்.
ஸோ இந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த அம்பையும் அவருடைய காப்பையும் பிடிச்சிக்கிட்டு அந்த அம்பை எடுத்து கொடுத்துட்டு அந்த காப்பு எடுத்து கையில் போட்டுக்கிட்டார். இந்த சம்பவத்தை போய் பீஷ்மர்கிட்ட சொல்லுங்க. இந்த பிராமணன் சொல்ல, இந்த பசங்க பின்னங்காலு முதுகில் படுறவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்த பசங்க ஓட்டம் எடுத்து பீஷ்மர்கிட்ட போகிறாங்க. பீஷ்மரை போட்டு நடந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. தாத்தா தாத்தா தாத்தா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் விஷயத்தை பார்த்தோம். யார் தாத்தா அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியுமாமே அப்படின்ட்டு. இந்த பசங்க இந்த மாதிரியான வித்தையை அவர்கிட்ட சொல்லவும், இந்த மாதிரி வித்தையை ஒரு பிராமணன் நடத்தி காட்டினாருன்னு விஷயத்த சொல்லவும் பீஷ்மருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, பசங்களே இவர் சாதாரண பிராமணன் கிடையாது, இவர் தான் துரோணாச்சாரியார் அப்படின்ட்டு அதிரடி ஆரம்பிக்கிறாரு நம்ம பீஷ்மர். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த துரோணர், யார் இந்த துரோணர், யார் இந்த துரோணர்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்போ பீஷ்மர் என்ன செய்கிறாரு, துரோணரை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நீங்கள் விளங்குற மாதிரி சொல்கிறேனே. முன்னொரு காலத்தில் பாரத்வாஜர் என்ற ஒரு மகாரிஷி, இவர் என்ன பண்ணியிருக்காரு, சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. சொர்க்கத்தில் அழகான அப்சரஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு அப்சரஸ் வந்து இந்த பாரத்வாஜர் முன்னாடி வந்திருக்காங்க. வரும்போது இந்த பாரத்வாஜர் முனிவர் வந்து அந்த அந்த அப்சரஸை பார்க்கவும் அவங்க அழகில் அப்படியே மயங்கிட்டாராம். மயங்கிட்டோடனே என்ன ஆச்சுனாக்கா, அவர் உடம்புல இருந்து விந்து அணுக்கள் வெளியே வந்துருச்சு. விந்து அணுக்கள் வெளியே வந்தோடனே அந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவருடைய விந்து அணுக்களை வந்து ஒரு குடத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த குடத்துக்குள்ளே அடைப்பட்டிருந்த அந்த விந்து அணு ஒரு கருவாக மாறி ஒரு குழந்தையாக மாறி அந்த குடத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சான். அந்த குழந்தை தான் நம்மளுடைய துரோணாச்சாரியார். ஸோ துரியோதனனும் துரியோன சகோதரனு 100 பேர் மட்டும் தான் குடத்துக்குள்ளேருந்து பிறந்திருக்கோம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அவங்க மட்டுமே கிடையாது, நம்ம துரோணாச்சாரியாரும் இந்த மாதிரி வழியில் தான் பிறந்தார். இங்கே நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மகாபாரதத்தில் வந்து அந்த ஹீரோவி கேரக்டர்ஸ் இவங்களுடைய பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதனால தான் நம்மளுடைய கற்பனை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சக்தி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த துரோணர் என்ன செய்றாரு, கொஞ்சம் வளர்றாரு. கொஞ்சம் வளர்ந்தோன்னே இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அக்னிவேஷர் என்ற மகாரிஷிகிட்ட போய் பாடம் கற்றுக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய வேதங்கள் கற்றுக்கிறாங்க, அதேமாரி மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி கற்றுக்கிறாங்க. அந்த அப்போ அவங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கோ அதை பற்றி கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம துரோணாச்சாரியர் வந்து பரசுராமர்கிட்ட வந்து இந்த பிரம்மாஸ்திரா, அக்னி ஆஸ்திரா, பசுபதாஸ்திரா, வருணாஸ்திரா, இந்த மாரி ஆஸ்திரங்களோட மந்திரத்தையும் கற்றுக்கிறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பரசுராமர் வந்து கர்ணனுக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுத்தார் நம்ம நினச்சோம். இல்லைங்க, நம்ம பரசுராமர் துரோணாச்சாரியாருக்கே கிளாஸ் எடுத்திருக்காருன்னா நம்ம பரசுராமர் எப்படிப்பட்டதாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பரசுராமர் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது இன்னும் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம துரோணாச்சாரியார் பற்றி மட்டுமே பார்ப்போமே. ஸோ இந்த விஷயங்களை வந்து பீஷ்மர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளைங்களுக்கு சொல்கிறார். உடனே பசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே இவங்களாம் போய் அந்த பிராமணரை பார்த்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, ரொம்ப காலமாக நான் அவங்களை தேடிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து கிடைக்கல, இன்றைக்கி தான் என் முன்னாடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து எங்கள் கூடயே இருந்துருங்க, எங்கள் பசங்களுக்கு நீங்கள் டீச்சராக இருந்துருங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பீஷ்மர் துரோணருடைய வறுமையை போக்கி காலத்துக்கும் துரோணர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக ஆக்கிட்டார் நம்ம பீஷ்மர். அப்போ பீஷ்மருடைய ஆசீர்வாதத்தால் துரோணருடைய வழிகாட்டுதலாலையும் அறிவாலையும் பாண்டவர்களும் கௌரவர்களையும் ரொம்ப பயங்கரமாக கிட்டு 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 கிட்டுன்னு வளர்கிறாங்க. அவங்களோட திறமையை வளருது. அப்போ துரோணர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அறிவை எல்லாமே வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே வராரு. நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகலைவன், அர்ஜுனன், இப்படி நிறைய விஷயங்களாக இருக்குது. அடுத்த வரப்போகிற வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டேனாக்கா உங்களுக்கு போரிங் ஆயிரும். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம துரோணரை பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஓகே. அப்போ துரோணர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அறிவெல்லாம் வந்து இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ நம்மளாம் படித்தா பட்டம் வாங்குவோம் இல்லையா, அதேமாரி இப்போ அவங்கள வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு பட்டம் வாங்குற நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ துரோணர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக்ஸ் ஃபீஃபாலாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய போட்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த போட்டியில் தான் வந்து நம்ம துரியோதனன் கர்ணனை மீட் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் கர்ணனுக்கு துரியோதனன் அங்க தேசத்தோட மன்னனா ஆக்குறாரு. இது நம்மளுக்குலாம் தெரிஞ்ச ஒன்று. இந்த காலங்கள்லாம் முடித்த பிறகு அர்ஜுனன் இங்கிட்டு
பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்றேன். எல்லாம் முடிச்சு ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் சொல்கிறேன். துரியோதன் கர்ணனுக்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ணது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து அர்ஜுனனை பற்றி சொல்லும் போது, ஏகலவன் பற்றி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு துரோணர் வந்து கூப்பிட்றாரு, பாண்டவர்களே கௌரவர்களே இங்கே வாங்க, உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே, எல்லாரும் கிளம்புங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கட்டாயுதம், அவங்களுடைய வில், அவங்களுடைய ஈட்டி, அவங்களுடைய தேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க? பாஞ்சால குறிச்சிக்கு போகிறாங்க. கம்பில்யா என்ற ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க. ஏன் போகிறாங்க? போகிற வழியில் அர்ஜுனன் கேட்குறாரு, ஏன் குரு துரோணர் அவர்களே எங்களுக்கு கூட்டிட்டு போகிறீங்க? அப்போ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார், நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, துரோணருக்கு அவருடைய ஆசிரியர் வந்து அக்னிவேஷர் தான். அக்னிவேஷருக்கு வந்து துரோணருக்கு பாடம் படித்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல துருபதன் ஒருத்தர் வரார். இந்த துருபதன் யாரு? இந்த துருபதனும் நம்ம துரோணரும் நண்பேண்டா, ஜிகிரி ஜோஸ்து மாதிரி, அந்த அளவுக்கு திக்கு ஃப்ரெண்ட்ஸு. அப்போ சின்ன வயசில் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ இந்த துருபதன் வந்து துரோணர்கிட்ட சொல்கிறாரு, நான் பெருசாகி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் சம்பாதிச்ச பிறகு அந்த சாம்ராஜ்யத்தில் பாதி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு துருபதன் துரோணருடைய தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாரு. நம்ம துரோணர் என்ன பண்ணிடுறாரு? நம்பிடுறாரு. அதே மாதிரி துருபதனை வளர்றாரு, பாஞ்சாலத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு வறுமையில் வாடிட்டு இருந்த துரோணர் துருபதனை போய் பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திய, நான் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சம்பாரிச்சிட்டனாக்கா அந்த சாம்ராஜ்யத்தில் பாதி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னியே, இப்போ நீ பாதி கொடு அப்படின்ட்டு. ஒன்று துருபதன் பாதி கேட்குறாரு, யார் உனக்கும் எனக்கும் என்ன சம்மதம் வச்சாரா ஆப்பு துருபதன் துரோணருக்கு? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பழசெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க, பழைய உண்மைமே ஆளுங்க தான் என் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நான்லாம் மாறியாச்சு. சின்ன வயசில் நானே யாருன்னு தெரியாத வயசில் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேங்கிற அந்த சத்தியத்துக்கு இப்போ வந்து நிற்கிறியான்னு. போனால் போகட்டும், நீ ஒரு பிராமணன் ஆகிட்ட உன் பாவம் எனக்கு வேண்டான்ட்டு ஒரு 5 சில்லறையை எடுத்து அப்படி விட்டு அடிக்கிற, இந்த பிச்சை எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அப்போ துரோணருக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. அந்த வேதனையை அப்படியே துரோணர் மனசு எடுத்து வச்சுக்கிட்டு இரு, எனக்கும் ஒரு காலம் வரும் அப்போ வச்சுக்கிறேன் உனக்குன்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப வேதனை துரோணர் வந்திருக்காரு. பல காலங்கள் போன பிறகு தான் துரோணர் பாண்டவர்கள் கௌரவர்களை மீட் பண்ணி அவருக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவனுங்களை பெரிய ஆளாக்கி ஒரு பெரிய பட்டையை தடக்கிட்டு துரோணர் சிங்கம் மாதிரி கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். உடனே அப்பையும் அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். துருபதனுடைய படை வீரனான சத்யஜித்துக்கும் நம்ம கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். இந்த சண்டையை வந்து ஒரு காலத்தில் கண்டிப்பாக விலைக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அர்ஜுனனை பற்றி விளக்கும் போது இந்த இடம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரும். அப்போ கேட்டால் தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், இப்போ கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் போரிங் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம இப்போதைக்கு விட்டுருவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, முதல்ல துரியோதனும் அவங்க கூட போன சங்கத்தை ரொம்ப அவசர புத்தியாச்சு, டக்குன்னு இவங்களுக்கு வந்து பூந்துடுறாங்க. உள்ள பூந்தோனியே துருபதன் மட்டும் சாதனாலா, அவரும் வேகமான ஆள் தான். இவனுங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுருக்கும்போது திடீர்னு என்னடா இப்படி பெரிய ஒரு கேவசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு துருபதன் என்ன பண்ணுறாரு, அவருடைய தேரும் வெள்ளை தேர் தான், அவருடைய தேரும் வெள்ளை கலர் குதிரை, வெள்ளை கலர் தேர், அவரும் வெள்ளையாக தான் உடுத்திருப்பார். உடனே சிங்கம் பாஞ்ச மாதிரி பாஞ்சி வெளியே வர்றாரு நம்ம துருபதன். அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1000 ட்ரம்ஸு, 1000 சங்கு, 1000 செக்ஸஃபோன் மாதிரி நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றா வச்சு வாசித்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடும். அந்த அளவுக்கு சவுண்டு. அந்த மக்கள் வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய அப்படியே தட்டப்புட்டான பயங்கரமாக நம்ம துருபதன் வந்து பாஞ்சிக்கிட்டு வர்றாரு. பாஞ்சிட்டு வந்து துரியோதனோட டீமும் உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடியா செம்ம அடி குடிச்சு அனுப்பி விட்றாரு. இவங்க பிச்சை அடிச்சுட்டு ஓடியாருவானுங்க நம்ம அர்ஜுனன்கிட்டையும் நம்ம துரோணர்கிட்டையும். இப்போ தான் நம்ம அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, உள்ளே இறங்குறாரு. உள்ளே இறங்கும் போது நடக்குது சண்டை. இந்த சண்டைன்னா அர்ஜுனனை பற்றி சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அப்போ அர்ஜுனனும் பாண்டவர்களும் கௌரவர்களும் துருபதனை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு துரோணர் சாட்டை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் கேட்டார், அப்புறம் துருபதனே
ஞாபகம் இருக்கா? வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே உள்ளவன் கீழே வருவான், கீழே உள்ளவன் மேலே போவான்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு நீ என்னை வேதனைப்படுத்தின, என்னை பிச்சைக்காரனோட கேவலம் நினச்ச. இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்போ நான் நினச்சா உன் தலையை சீவ முடியும், ஆனால் அதுக்காக வேண்டி நான் வரலை. நீ அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு நிறைவேற்றுறியா இல்லையா? நான் நினச்சனாக்கா உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் எடுத்துக்குவேன், ஆனால் அது எனக்கு அவசியம் கிடையாது. பாதி சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருட்டு. அப்புறம் துருபதனும் பார்க்குறாரு, துரோணர் அளவுக்கு நம்ம திறமைசாலி கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாதி சாம்ராஜ்யத்தை கொடுத்துருவான்ட்டு பாதி சாம்ராஜ்யத்தை துரோணருக்கு கொடுத்துட்டார். அப்போ துரோணர் பாதி சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் துரோணர் வந்து அர்ஜுனனை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அர்ஜுனா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன குரு அப்படின்னு கேட்குறாரு. எதிர்காலத்தில் நீ என்ன நோக்கி சண்டை போடுற சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலை வரும்போது நீ மறுக்காமல் சண்டை போடணும் அப்படின்ட்டு துரோணாச்சாரியார் கேட்குறாரு. நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை வித்தைகளும் நீ தயங்காமல் என்கிட்ட பிரயோகிக்கணும்னு துரோணர் அர்ஜுனனை நோக்கி கேட்குறாரு. அர்ஜுனனுக்கு புரியல. அவர் கேட்குறாரு, சத்தியம் பண்ணி கொடுன்ட்டு. அப்போ அவர் சத்தியம் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த துரோணர் பீஷ்மர் போன்றவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. தர்மம் தோக்க போகுது, அதர்மம் தலையெடுக்க போகுது, அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நம்ம உயிரே கொடுக்க தயாராக இருக்கணும்னு இப்பேற்பட்ட பயங்கரமான வீரர்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்பயே அவங்க ரெடி ஆகிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை தியாகம் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ துரோணர்கிட்ட நம்ம அர்ஜுனன், சரி நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்வேன். ஆனால் அர்ஜுனுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, துருபதன்ட்ட வந்து சாம்ராஜ்யத்தை வாங்கிட்டாங்கன்னு. துருபதனுக்கு வயிறா எரியும், கட்டமுட்டான்னு எரியும். என்னடா அது, துரோணர் வந்தது, அடித்தது, பாஞ்சது. துரோணர் ஒன்றும் பண்ணலை, அவருடைய மாணவர்கள் வச்சு அடின்னு அடித்தது, பாதி சாம்ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிட்டதை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம துருபதி என்ன பண்ணுறாரு, ஒரு வேள்வி நடத்துகிறார். ஏன் வேள்வி நடத்துகிறாருனாக்கா, துரோணர்னு சொல்கிற ஒரு பயங்கரமான சிங்கத்தை வீழ்த்துறதுக்கான திறமையான ஒரு பையனை எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேள்வி நடத்துகிறார். அந்த வேள்வி நடத்தும் போது அந்த வேள்வி தீயிலிருந்து ஒருத்தன் வந்து பிறக்கிறான். அவன் தான் திருஷ்டாத்யும்னா. துரோணர் அழிக்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அது ரெண்டாவது திரௌபதி பிறப்பாங்க. இந்த திரௌபதி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாரி பிறந்தவங்க கிடையாது, அவங்க அக்னி தீயிலேருந்து வந்தவங்க இந்த திரௌபதி. அப்போது இந்த திரௌபதியோடைய தந்தை யாருனாக்கா நம்மளுடைய துருபதன் தான் திரௌபதியோடைய தந்தை. அப்புறம் கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல தயாராக இருக்கேன், எப்படி வந்து இவங்க வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணாங்க. அர்ஜுனனை பீமனை பற்றி சொல்லும் போது நான் இந்த கதையை பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்லுவேன். ஓகே, இப்போது இந்த திருஷ்டநாயகன் வந்துட்டார் இல்லையா, இவர் வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டவர். இதுக்காக துரோணரை கொல்லணும் காரணத்துக்காக வேண்டி எப்படி பீஷ்மர் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி ஷிகாண்டியை உருவாக்கி கொண்டாங்களோ அதே மாதிரி தான் துரோணரை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்டவன் தான் இந்த திருஷ்டாத்யும்னா. இவரால் மட்டும்தான் வந்து துரோணரை கொல்ல முடியும். இவர் எப்படி துரோணரை கொன்னாரு, என்ன நடந்துச்சு என்ற ரகசியத்தை நான் அடுத்த வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல தயாராக இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை உங்களுக்கு நான் துரோணர் பார்ட் 2 பற்றி சொல்ல தயாராக இருக்கேன். அதுவரையும் காத்திருக்கத்தான் நீங்கள் வேணும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். டேக் கேர், பாய்.